பார்க்குறதுக்கு நல்லா 8 பவுன் மாதிரி அடர்த்தியாக யூ டைப் ஹாரம்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் வெறும் 5 பவுன் தான் சொல்கிறாங்க கேட்டால். அதையுமே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 3 பவுனில் வந்துட்டு நம்ம அவ்வளோ அழகான யூ டைப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் 3 பவுனில் மட்டும் அவ்வளோ வச்சுருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது எனக்கு கேட்குது. வேறு எங்கேருந்தும் இல்லைங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லலிதா ஜுவல்லரிலேருந்து ஹாரம் கலெக்ஷன் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது நம்ம மக்கள் கேட்டதுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் முக்கியமாக லலிதா ஜுவல்லரிலேருந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டியே லலிதா ஜுவல்லரிலேருந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ், அதுவுமே 3 பவுனுக்கு. ஏன்னா இப்போ விற்கிற விலையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் இந்த மாதிரி நல்ல ப்ராட் கலெக்ஷன்ஸாக இருக்கணும், லைட் வெயிட்டடாகவும் இருக்கணுமே. நிறைய பேர் தான் அப்படி தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது மேக்ஸிமம் எவ்வளோங்க இருக்கும்? 24லேருந்து 25 கிராம் தான் இருக்குது இதில். இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ், இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி வேணால் நியூவாக டிசைன்ஸில் வேணும்னாலும் அதுவுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித லாஃபா டைப்பில் வரும் அண்ட் மாங்கா டைப்பில் வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே 3 பவுனில் வச்சுருக்காங்க. ஸோ 3 பவுன் சொல்லிட்டு 4-5 பீஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 8 பவுன் மாதிரி இருக்கும் ஆனால் 5 பவுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிராண்டான நகையுமே இதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெக்லஸ் டைப், ஹாரம் டைப், இதெல்லாமே 3 சவரன் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுவுமே உங்களுக்கு 3லேருந்து 4 சவரன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 4ல் இதில் இருக்கிறது எல்லாமே 3, 1, 2 பார்த்தீங்கன்னா 4 சவரன் இருக்கும். அண்ட் இதோட வேஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 7.2% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், லலிதா ஜுவல்லரினாலே கம்மியாக தான் வேஸ்டேஜ் தருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்க எப்பவுமே கம்மி பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் தருவாங்க. 7.2%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு முடியாது பார்த்தீங்கன்னா 13 அந்த மாதிரி தான் உங்களுக்கு முடியுது. ஸோ இது வந்து 25 கிராம் இருக்குது. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்துட்டு. எனக்கு கரெக்டாக தெரியல, இது கிருஷ்ணரா இல்லை வந்து ராமரான்ட்டு. கிருஷ்ணர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்து வெறும் 25 கிராம் தான். இது ஃபுல்லாகவே கல்கட்டா மாடலுங்க. சூப்பராக இருந்தது. 32 கிராம் டு 40 கிராமில் வச்சுருக்காங்க. எல்லாமே அட்டகாசமான டிசைன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ யூனிக் பீசஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் அழகான ஒரு ஹாரம் தான் இது. எதுவுமே நீங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ 4 பவுன் உள்ள 5 பவுனுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துடலாம். ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் லலிதா ஜுவல்லரிலேருந்து அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போடுறேன்ல, இதில் வந்து உங்களுக்கு கல்கட்டா டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பிள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கல்கட்டாவில் மட்டுமே ஒரு வெரைட்டி வச்சிடல பாருங்கள், எத்தனை வெரைட்டி, எவ்வளோ ஷேப்ஸஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சாய்ஸஸ்க்கு நமக்கு வந்து அல்டிமேட்டடாக இருக்கும் போல இது. சாய்ஸஸ் எல்லாமே நல்ல ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ன்றதுனால நம்ம வந்து அழகாக வியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. ஸோ கழுத்தையும் உறுத்தாது உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே 3 பவுனு தாங்க. இதில் நான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வேணுமா, இல்லை எனக்கு சாமியெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு உருவம் பதிக்கலாம் வேண்டாம், இந்த மாதிரி மயில் அந்த மாதிரி இருந்தால் போதும்னா இந்த மாதிரி மயில் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வர்றது கூட எவ்வளோ அழகாக யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். சைடில் வர்றது கூட பாருங்கள். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், பட் அரச இலை மாதிரி வந்துருக்குங்க. ஃபுல்லாக அரச இலை மாதிரி வரும். அண்ட் இதுவுமே இன்னொரு ஒரு கேரளா பேட்டர்னில் வித்தியாசமான டிசைன்ஸ். அந்த அரும்பு மாலை மாதிரி பார்ப்பீங்களே அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பாருங்கள், இது யூ டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன். இது வந்து உங்களுக்கு எப்பயும் போல் இருக்கக்கூடிய லாஃபா டிசைன்ஸ். எல்லாமே வெறும் 3 பவுனு தான். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 கிராம்ஸ் டு 80 கிராம் வரைக்கும் இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டானது தான். 7லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பவுன் இருக்கக்கூடியது தான். நல்ல ஹெவி வெயிட்ன்றப்போ பார்க்குறது தான் அப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டடாகவே இருக்குது. அண்ட் பெண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் வர பெண்டன்ஸ்லாம் நல்லா பெருசாக பார்வையாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கல்கட்டா பேட்டர்ன், ஒன்று வந்து மும்பை பேட்டர்ன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல பார்வையாக இருக்கிறதுனால நல்ல ஹெவி வெயிட் தான் போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. நல்ல பெருசாக இருக்குது. ஸோ இது ஒரு யூ டைப்பில் இன்னொரு டிசைன், ஜஸ்ட் 40 கிராம்ஸ் இருக்குது. இது
40 கிராம்ஸில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ஒரு கல்கட்டா பேட்டர்னில் கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் இது எதுவுமே ஸ்டோன் கிடையாது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் பதிச்ச மாதிரியே இருக்கும். 40 கிராம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் ஹாரம் ஹீரம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னவாக இருந்தாலும் தெரிவிங்க. வேறு என்ன வீடியோ வேணுன்றது தெரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 கிராம் இருக்குது. 32 கிராமுக்கே நல்லா பார்வையாக கொடுத்துருக்காங்க 4 பவுனுக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 88 கிராம் இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கலர் அந்த பேர்ல் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரோஸ் பேர்ல்ஸ் அண்ட் மயில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் செட்டுக்குன்னே இருக்கக்கூடியது. ஃபுல்லாக வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸ் தேடுறவங்களுக்குனே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது. அண்ட் ரெண்டாவதுமே ஒரு வெட்டிங் செட் தாங்க. 80 கிராம்ஸில் இருக்குது. நான் ஹாரம் மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறது நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், சொல்கிறேன். இப்போ கீழே இருக்குது பார்க்குறீங்களா, இந்த ஹாரம் மட்டும்தான் 80 கிராம்ஸ் இருக்குது. நல்ல ஒரு யூ டைப் கொடுத்து ப்ராடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கிராம்ஸ் இருக்குது. இது ஒரு செமி ஆன்டிக்கில் வரும். உங்களுக்கு ஃபுல் ஆன்டிக்கில் வராது. செமி ஆன்டிக்கில் ஒரு 40 கிராம்ஸில் கொடுக்குறாங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணி போட்டுருவாங்க. அண்ட் வேஸ்டேஜ்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 7.2லேருந்து ஆரம்பித்து 13% எண்ட் ஆகுது. ஆனால் ஆன்டிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வேறு வேஸ்டேஜ் வருங்க. எல்லோ கோல்டுக்கு மட்டும்தான் 13ல் முடியுது. இது ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் மாங்காவோட ஒரு மாங்காய், ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி. கீழே இருக்கிறது மட்டும்தான் 64 கிராம். அண்ட் இதுவுமே கீழே இருக்க ஹாரம் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 67 கிராம். மேலே இருக்கிறத சேர்த்துக்காதீங்க, கீழே இருக்கிறது மட்டுமே. இது ஒரு லாஃபா பேட்டர்ன் டைப்பில் வரும். ஸோ சைடில் இருக்கிறதுமே நல்ல பட்டையாக கொடுத்துருக்காங்க. அது மெலிசாவே இல்லை, நல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 46 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி டைப் ஹாரம். இதுலேயுமே உங்களுக்கு கல்கட்டா அண்ட் மும்பை பேட்டர்ன் அண்ட் சிபி பேட்டர்ன் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மயில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். பெண்டன்ஸ்லாம் நல்ல ஒரு பெருசாக இருக்கும். ஹாரம் கீழே வர பெண்டன்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் யூ டைப் ஹாரம் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வி டைப் ஹாரம் சூஸ் பண்ணுவீங்களா? எனக்கு பிடிச்சது யூ டைப் தாங்க. வி டைப் வந்து சும்மா கொஞ்சம் தூரம் இப்படி நிற்கும், ரொம்ப லாங் அப்படிலாம் போட முடியாது. ஆனால் யூ டைப் நல்லா ப்ராடாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஸோ எனக்கு பிடிச்சது யூ டைப் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்து லக்ஷ்மி இருக்குது இதில். அந்த சைட்லலாம் ஒரு வித்தியாசமான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா 56 கிராம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த கீழே இருக்க காசு மாலை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். மேலே இருக்கிறது நான் கணக்கே சேர்த்துக்கல. ஸோ கீழே இருக்க காசு மாலை மட்டும் உங்களுக்கு 56 கிராம் இருக்குது. ஸோ காசு மாலை கீழே எப்பயுமே லக்ஷ்மி தான் கொடுப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 56 கிராம் இருக்குது. ஸோ லக்ஷ்மியே கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எப்போ பார்த்தாலும் காசு மாலை கீழே லக்ஷ்மி தான் இருப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லைங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒரு மயிலில் 44 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு முல்லைஹாரம் டைப்பில் வரும். கீழே இருக்க இந்த முல்லைஹாரம் வந்து எந்த ஒரு பெண்டன்ட்டுமே இல்லாமல் பிளாங்காக வரும். அது வந்து 56 கிராம் இருக்குது. அவங்களோட கல்யாணத்துலலாம் இது ரொம்ப ஃபேமஸுங்க. இது தாங்க நான் சொன்னேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாருங்கள், ஒரு 7 பவுன் 8 பவுன். நானே ஆச்சரியப்பட்டேன், இது 40 கிராம் தானா 40 கிராம் தானா அப்படின்னு நான் ஒரு 10 தடவை கேட்டிருப்பேன். ஏன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல 40 கிராமான்னு சொல்லிட்டு டேக் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா டாலரும். சப்போஸ் இந்த இது பட்டையாக இருந்தாலும் டாலராவது ஒரு சின்னதாக இருக்கணும்ல 40 கிராமுக்கு. இல்லை நல்லா பட்டையாக இருந்துச்சு. ஓ பரவாயில்லையே, சூப்பராக கொடுத்துருக்காங்களே இருந்துச்சு. இது வந்து 41 கிராம் இருக்குது. முல்லை ப்ளஸ் காசு மாலை மிக்ஸ்டுங்க. இது வந்து ஃபியூஷன் மாதிரி முல்லையும் காசும் மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஒரு மயில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு காசும் அழகாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா, அது 47 கிராம். கீழே இருக்கிறது 52 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, லலிதாவை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நிறையா. ஒரு ஹாரம்னு எடுத்தால் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸில் பெண்டன்ஸ்லாம் வித்தியாசமாக அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸாக தான் இருக்கும். சாய்ஸஸ்க்கு அதிகமாக இருக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47 கிராம் இருக்குது, 47 கிராம் இருக்குது.
இப்போ வரப்போது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது, கீழே இருக்கிறதுக்கான ஹாரம் வெயிட்டு தான். ஸோ நடுவில் இருக்கிறது தாங்க இதில் 63 கிராம் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, கீழே தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 43 கிராம்ஸ் தான் இருக்குது. இது ஒரு கல்கட்டா பேட்டர்ன். மேலே இருக்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது, பட் நல்ல ஒரு கனமாக இருக்கிறதுனால தான் வெயிட் வந்து அது 63 கிராம். இனிமேல் நல்லா இறக்கி போடலாம். செயின்ஸை தூக்கி மேலே போட்டு வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது 43 கிராம்ஸ் இருக்குது. ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து 43 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 41 கிராம்ஸ் 40 கிராம்ஸில் இருக்குது. இதில் நடுவில் என்னென்னா ஒரு மாடை மாதிரி கட்டி அதுக்குள்ளே லக்ஷ்மி இருக்கா மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டிஃப்ரெண்ட்டு. நடுவுலையும் லக்ஷ்மி வந்துடும். அண்ட் சைட் ஃபுல்லாகவே வி டைப் ஹாரம் கொடுத்துட்டு மாடத்துக்குள்ளே லக்ஷ்மி இருக்கா மாதிரி பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 41 கிராம். நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு நார்மல் டிசைன், உள்ளே கொஞ்சம் கிளிட்டராக கண்ணாடி வச்ச மாதிரி மிரர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். நடுவில் இருக்கிறது 40 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் என்ன வந்துடுது அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு லாஃபா பேட்டர்ன் வந்துடும். அண்ட் யூ டைப் ஹாரத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது 40 கிராம் தான். சொன்னால் நம்புவீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே இருக்கிறது 40 கிராம், நடுவில் இருக்கிறது தாங்க 68 கிராம். அது கூட சின்னதாக தெரியுது, ஆனால் கீழே இருக்கிறது எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா பரவாயில்லைங்க, 5 பவுனுக்கு நல்லா ஒரு 6-7 பவுன் மாதிரி நல்லா பெருசாக தெரிஞ்சதில்ல அந்த ஹாரமை. ஸோ கீழே இருக்கிறது 51 கிராம் இருக்குது, மேலே இருக்கிறது 35 கிராம்ஸ் இருக்குது. இது ஒரு வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் வெட்டிங் செட்லேயே, பட் ஹெவியாக இருக்கிறதுனால அது 51 கிராம் இருக்குங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சவரனுக்கே அழகான ஒரு யூ டைப் ஹாரம் கொடுத்துட்றாங்க. இது வந்து டபுள் செயினுங்க. நான் வந்து சிங்கிளாக மேலே மாட்டியிருக்காங்கன்னு நினச்சேன் நடுவில் இருக்கிறது. ஆனால் அதோட இன்பில்ட்டாகவே வரும் உங்களுக்கு டபுள் ஸ்டெப் செயின். அதாவது ஸ்டெப் செயின்ன்றவங்க ஸ்டெப் ஹாரம் மாதிரி வந்துடும். ஸ்டெப் ஹாரம்னா அந்த வளைவாக ரிங்காக ஒரு மெலிசாக போகல, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா ப்ராடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 57 கிராம் இருந்தது. அந்த டபுள் லேயர் ஹாரம் வந்து 57 கிராம். இது வந்து 32 கிராம்ஸ் இருக்குது. 4 பவுண்டில் இந்த ஹாரம் வருது. முதல்லலாம் ராணி ஹாரம் மாதிரி தானே வரும், இந்த டபுள் லேயர் 4 லேயர்லாம். இது நல்ல பெருசாக அழகாக இருந்ததுங்க. ஒன்று வாங்கினாலே போதும், லைஃபெல்லாம் செட்டில்மெண்ட்டு தாங்க அந்த மாதிரி. இது 52 கிராம்ஸ் இருக்குது. நல்ல ஒரு பெருசு காசு மாலை மாதிரி நடுவில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பெண்டன்ட்டும் உங்களுக்கு லக்ஷ்மி கொடுத்துட்றாங்க. ஒன்று வந்து எம்போஸ்ட் லக்ஷ்மி, அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது எல்லாமே காசு லக்ஷ்மி வரும். ஓகே மக்களே, உங்களுக்கு லலிதா ஜுவல்லர்லேருந்து வேறு ஏதாவது நெக்லஸோ இல்லை வளையல்ஸோ பேங்கிள்ஸோ வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கேட்டதில்லை, உங்களுக்கு யூ டைப் ஹாரம் பிடிக்குமா இல்லை வி டைப் ஹாரம் பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் போகும்போது மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஹாட்டின் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.